பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ்கேட கடைசி மேட்ச் இந்த ஐபிஎல் 2025 சீசனில் இன்னைக்கு நடக்க போகிறது அகேன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். மேட்ச் பார்த்தா அகமதாபாத்தில் நடக்க போகிறது. ஏர்லி ஸ்டார்டிங், அதாவது 3:30 PM மேட்ச் ஆரம்பிக்க போகிறது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் எதெல்லாம் தப்பாக போச்சுப்பா, அதாவது நம்ம சிஎஸ்கேட நெகட்டிவ்ஸ் என்ன ஆஃப் திஸ் ஐபிஎல் 2025 சீசன், அதெல்லாம் பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் தெரிவிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். பிசிஏ நேற்றுக்கு மதியம் இந்தியாவோட டெஸ்ட் ஸ்குவாட் ஃபார் இங்கிலாந்து டூர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதை பற்றி பார்த்தலாமே. ஸோ சுப்மன் கில் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவர் தான் இனிமே இந்தியன் டெஸ்ட் டீம் வந்து லீட் பண்ண போறாரு. இந்த WTC 2025-27 சைக்கிளுமே இந்தியாவுக்கு நிறைய டஃப் டூஸ் ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் எப்படி சுப்மன் கில் வந்து எதிர்கொள்ள போறாரு, இங்கிலாந்து அவங்கள பேக்யார்டில் போய் ஃபேஸ் பண்ணது ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. ஸோ எப்படி வந்து அஸ் அ பிளேயராகவும் அஸ் அ கேப்டனாகவும் வந்து நம்ம சுப்மன் கில் பர்ஃபார்ம் பண்ண போறாரு, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவையில வந்து அவரோட ஸ்டாட்ஸ்மே புவரா இருந்திருக்கு. ஸோ லெட்ஸ் see how he turns around this time. நெக்ஸ்ட் ரிஷப் பந்த் வைஸ் கேப்டனாக இருக்க போறாரு. அவருக்கு ஒரு டஃப் ஐபிஎல் சீசனாக இருந்திருக்கு. ஸோ லெட்ஸ் see how he performs here. நெக்ஸ்ட் பண்ண SSV ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்ஷன், ஃபைனலி அவருக்கு ஒரு இந்தியன் டீம் கால் கிடைச்சிருக்கு. லெட்ஸ் see how he performs. நெக்ஸ்ட் பண்ண அபிமன்யு ஈஸ்வர், அவர் வந்து இப்போ இந்தியா ஏலியுமே வந்து கேப்டனாக இருக்க போறாரு. இப்போ இந்த ஸ்குவாட்லையுமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கருண் நாயர், அவருக்குமே ஒரு டிசர்விங் கால் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, த்ருவ் ஜுரேல் இன்னொரு WKவா இருக்க போறாரு. நெக்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப், அர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ். பிசி மேஜரா வந்து ஐபிஎல் 2025 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற வீரர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் அப்படியே பிடிச்சி போட்டிருக்காங்க. சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், ஒரு நம்ம பிரசீத் கிருஷ்ணாவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஐபிஎல் டேலண்ட்ஸ் வந்து இந்த ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணியிருக்காங்க. குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நம்ம ரவீந்திர ஜடேஜா, இந்த 3 ஸ்பின்னர்ஸ் தான் இப்போதைக்கு இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. முகமது ஷமி டிராப் செய்யப்பட்டிருக்கார், அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அண்ட் சர்ஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்ல வந்து பிக் செய்யப்படலை. ருத்துவை பிக் பண்ணதை பற்றி நம்ம குறைய சொல்லக்கூடாது. பிகாஸ் டொமஸ்டிக் சீசன் புவராக இருந்திருக்கு. ஐபிஎல்லையுமே பார்த்தோன்னா வந்து இனிஷியல் மேட்சஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணாரு. அதுக்கப்புறமா he was ruled out இல்லையா. ஸோ அதனால் வந்து கரெக்டான முடிவு தான். அட்லீஸ்ட் இந்தியா ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க, அதுவே வந்து ஒரு நல்ல முடிவு. அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பாக வரக்கூடிய சீரீஸில் அவருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாடை பற்றி, மறக்காம உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. என்னதான் ஐபிஎல் 2025 பிளே ஆஃப்ஸ்க்கு போக போகிற இந்த 4 டீம்ஸ் யார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தாலும் டாப் 2 ரேஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா செமையாக போயிட்டு இருக்கு. ஸோ யார் அந்த டாப் 2ல முடிக்க போகிறாங்க, ஆர்சிபியா, எம்ஏயா, பிபிகேஸா இல்லை ஜிடியா, அது இன்னுமே பார்த்தீங்கன்னா டிசைட் ஆகலை. ஆர்சிபி லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் SRX தோத்த காரணத்தால இப்போ டாப் 2லேருந்து கீழே வந்திருக்காங்க. 3rd பொசிஷன் இந்த டேபிள் இருக்காங்க. ஸோ டாப் 2ல வந்து இப்போதைக்கு கரண்டாக ஜிடி அண்ட் பிபிகேஸ் வந்து இருக்காங்க. பிபிகேஸ்மே இப்போ வந்து டிசிக்கு எதிராக லூஸ் பண்ண காரணத்தால ஸோ டேபிள் வந்து சூப்பராக வந்து இப்போதைக்கு வந்து ஃபைனல் ஃபியூ ஸ்டேஜஸ் வந்து செட் ஆகியிருக்கு. ஆர்சிபி டாப் 2ல முடிக்கணும்னா ஒன்றுமே இல்லை, சிஎஸ்கே இன்னைக்கு நடக்க போகிற மேட்சை வின் பண்ணி ஆர்சிபி அவங்களோட நெக்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் LSG வின் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அவங்க டாப் 2ல கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஃபனியாக இருக்குன்னா, ஆர்சிபி ஹேட் வாட்ச் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் உங்கள் டீம் தோக்கணும்னு ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆக்சுவலி கைஸ், நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் சிஎஸ்கே நீங்கள் மேட்சை லூஸ் பண்ணுறதுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அதுதான் நிதர்சனமான உண்மை. ஜிடியோட டாப்போட சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் இவங்க 3 பேருமே முடிச்சு விட்டுருவாங்க. அண்ட் இன்னைக்கு தோனியோட கடைசி மேட்ச் அஸ் அ கேப்டனாக இருக்க பொறுத்து அவர் இன்கேஸ் நெக்ஸ்ட் சீசன் பிளே பண்ணலனா இதுதான் அவரோட கடைசி மேட்சாக கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. லெட் தோனி எந்த சீசன் ஆர் எண்ட் இஸ் கரியர் ஆன் அ ஹை நோட். அண்ட் சிஎஸ்கே இன்னைக்கு மேட்சை வின் பண்ணால் அவங்களால உடன் ஸ்பூனை தவிர்க்க முடியுமா, 10th பிளேஸ்லேருந்து 9th பிளேஸ்க்கு போக முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க இல்லையா. ஸோ ஆர்ஆர் வந்து கரண்டாக வந்து 8 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. 14 கேம்ஸ்மே ப்ளே பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே இன்னைக்கு மேட்சை வின் பண்ணாங்கன்னா அவங்களுமே 8 பாயிண்ட்ஸுக்கு போவாங்க. பட் என்ஆர்ஆர் ரொம்பவே வந்து நம்ம கம்மியாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இன்னைக்கு மேட்சை வின் பண்ணாலுமே வந்து சிஎஸ்கே வந்து 10th பொசிஷன் இந்த டேபிள் தான் இருப்பாங்க. பட் இன்கேஸ் சிஎஸ்கே இந்த கேமை 100 ரன்ஸ் மார்ஜினுக்கு மேலே வின் பண்ணாங்கன்னா சிஎஸ்கேவால் உடன் ஸ்பூனை தவிர்க்க முடியும். இன்கேஸ் செகண்ட் பேட் பண்ணுறோன்னா நம்ம 10 ஓவர்ஸ்க்குள்ள மேட்சை ஃபினிஷ் பண்ணியானோம், அப்போ தான் நம்மளால 9th பொசிஷன் இந்த டேபிளில் போக முடியும். எந்த ஒரு பயனும் இல்லை தான், பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் சிஎஸ்கே வந்து இவ்வளோ வருஷமாக வந்து 10th பொசிஷன் டேபிளில் முடிச்சது கிடையாது இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு ரெக்கார்டையாவது மெயின்டைன் பண்ணானா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம 100 ரன்ஸில் ஜெயிக்கிறதுலாம் வந்து இம்பாசிபிள். நம்ம முதல்ல மேட்ச் ஜெயிக்க போகிறோமா அதுவே வந்து இம்பாசிபிள் தான். அண்ட் சிஎஸ்கே இன்னைக்கு கேமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் லாஸ்ட் கேம்லேயே தோனி வந்து ஆர் டீம் இஸ் ஆல்மோஸ்ட் செட்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால மோஸ்ட்லி அதே லெவனோட தான் சிஎஸ்கே இன்னைக்கு கேமே ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ சிஎஸ்கே நெகட்டிவ்ஸ் ஆஃப் திஸ் ஐபிஎல் 25 சீசனுக்கு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிங்க. பவர் பிளேயில் நம்ம சிஎஸ்கே ரன்ஸ் வராமல் போனது ஒரு மேஜர் கன்சர்ன். பவர் பிளேயில் நம்ம சிஎஸ்கே டோட்டலாகவே ஒரு 15-16 சிக்ஸ் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அஜின்க்யா ரஹானே மட்டுமே வந்து 15 சிக்ஸ் வந்து பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. ஸோ சிக்ஸஸ் அடிக்காதது ஒரு பெரிய பிரச்சனை தான். எப்பவுமே சிஎஸ்கேக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும், பட் இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு ஹோம் டிஸ்அட்வான்டேஜாக தான் இருந்திருக்கு. ஸோ 6 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்கோம், அதில் 5 கேம்ஸ் லூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் எம்ஏக்கு எதிராக மட்டும்தான் வின் பண்ணியிருந்தோம். ட்ரெடிஷ்னலாக சேப்பாக் வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த வருஷமே நம்ம ஸ்பின் ட்ரியோ ஜட்டு, ஆஷ், நூர் அஹமத் செமையாக வந்து ஒர்க் அவுட் ஆக
ஆக போகுதுப்பா அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் தே ஃபெயில் டு டெலிவர் அண்ட் இம்பாக்ட். எஸ்பெஷலி ஆஷனா மேல அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு ஹோம் கமிங் வேற. லிட்டரலி ஆஃப்டர் அ டெக்கேட் அவர் சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ண வரப்போற நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வித் தோனி அட் த பேக். ஸோ சூப்பராக இவங்களோட டூவோ இருக்கும்லாம் எதிர்பார்த்தோம். கடைசியில் நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கலீல் அஹ்மதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இன் பவர் பிளே அதர் எண்ட்லேருந்து இருந்திருக்கணும். ஆஷ்னா அதுக்காக தான் நம்ம டீம்லேயே வச்சிருந்தோம். அவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக நல்லா பவுல் பண்ணுவார், பவர் பிளேல சூப்பராக விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாருன்னு நினச்சோம். ஆனால் நத்திங் ஹேப்பன். எல்லா பேட்டர்ஸுமே வந்து அசால்ட்டாக அவரை ரீட் பண்ணி 6 மேலே 6 வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. போத் பவுலிங் அண்ட் பேட்டிங் பவர் பிளே சரியா அமையாதது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய கன்சர்னா இந்த சீசனில் இருந்துச்சு. மிடில் ஆர்டருக்கு வந்தோம்னா 7 to 15 ஓவர்ஸில் சுத்தமாக ரன்ஸே வராது. அதிகமான டாட் பால்ஸை ப்ளே பண்ணும். எஸ்பெஷலி ஜடேஜாவோட அந்த ப்ரொமோஷன் வந்து இட் ஹாஸ் நாட் ஹெல்ப்ட் அஸ். அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே ரொம்ப ரொம்ப பூரா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் கீழே தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டாக இருந்திருக்கு. ஹூடா அண்ட் விஜய் சங்கர் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே ஃபெயில் டு டெலிவர். அவங்கள ஆக்சுவலி நம்ம பிக் பண்ணி ஓகே சிஎஸ்கேல தே வில் கம் குட். நிறைய பிளேஸ் அப்படி தான் சிஎஸ்கேல வந்து ஷைன் ஆகியிருக்காங்க. அஜின்கே ரஹானேவா இருக்கட்டும், ராபின் உத்தப்பாவா இருக்கட்டும், நிறைய பிளேஸ் அப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ அதே மாதிரி அந்த வரிசையில் இவங்க 2 பேருமே இடம் பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் அதுவுமே நடக்காமல் போயிருச்சு. டூபேவோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே ஒரு பெரிய கன்சர்ன் தான். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின் பார்த்தீங்கன்னா வெறும் 112 தான் இருந்திருக்கு இந்த சீசனில். அவரோட டாட் பால் பெர்சன்டேஜ்மே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. 6 அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. சிஎஸ்கேட ஃபீல்டிங் ஆல்சோ பெரிய தலைவலியாக தான் இருந்திருக்கு. லட்டு மாதிரி வர கேட்ச்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். எஸ்பெஷலி பிபிகேஸ் கேம்லலாம் பார்த்தீங்கன்னா 150க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய டோட்டலை 200 மேலே பிபிகேஸ் வந்து ஸ்கோர் பண்ணதுக்கான காரணமே பிரப்சிம்ரனோட விக்கெட் ஸ்டார்டிங்லேயே எடுக்காமல் போனதான். விஜய் சங்கர் ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ராப் கேச்சஸ் இந்த சீசனில் வந்து காஸ்டடஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்டிஃபைங் இஸ் ரோல் அதுவுமே ஒரு பெரிய கன்சர்னாக தான் இருந்திருக்கு. அவரோட லைன் அண்ட் லென்ஸ் கொஞ்சம் கூட அவர் இம்ப்ரூவ் பண்ணல. எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ராஸை கன்சீட் பண்ணியிருந்தாரு. இந்த சீசனில் டோட்டலாக ஒரு 12 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அவரோட எக்கானமி ரேட்டுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் 2 சீசன்ஸ். ப்ரீவியஸ் 2 சீசனில் பார்த்தீங்கன்னா 7.68 in 2024, 8 in 2023. ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 10+ அவரோட எக்கானமி ரேட்டாக இருந்திருக்கு. இதெல்லாம் தான் மேஜர் நெகட்டிவ்ஸ் ஆஃப் சிஎஸ்கே இந்த IPL 25 சீசனில். ஸோ நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா நான் சொன்ன விஷயங்களை? உங்களோட ஒப்பீனியன்ஸ் மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அண்ட் இன்னைக்கு சிஎஸ்கே vs GT மேட்சுமே கண்டிப்பாக எல்லாமே வாட்ச் பண்ணுங்க. நான் உங்களை ரிவ்யூ வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.